பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தை 12. நீங்கள் அவசரப்பட்டு வெளியேற போவதில்லை, தப்பி ஓடுவது போல் செல்வதும் இல்லை. ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, காணொளியின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அவர் தரக்கூடிய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். தாழ்த்தப்பட்ட இடத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவமானப்பட்ட இடத்தில் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார். இதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியம். இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு, அரணும் கோட்டையுமாய் இருந்து அவர் நம்மை வழி நடத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை வேலியடைத்து பாதுகாத்த வேளையிலே சாத்தானால் யோபுவை தொட முடியவில்லை. எனவே அதே போல் பாதுகாப்பை ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாலையில் தருகின்றார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் வெளியிலே கடந்து செல்லலாம், அல்லது நீங்கள் வெளியிலே கடந்து செல்லலாம். ஏதாவது வேலையின் காரியமாக ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்வார். அதைத்தான் இஸ்ரவேல் மக்களை பார்வோனின் பிடியில் இருந்து அவர் வெளியிலே கொண்ட வேளையிலே அவர் மோய்சனிடம் இவ்வாறு வாக்கு கொடுக்கின்றார், நான் எனது பிள்ளைகளுக்கு முன்பாகவும் பின்பாகவும் நான் இருந்து பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் விடுதலை பயணம் 13வது அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்கு அவர் அவர்கள் முன்பே சென்று கொண்டிருந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு அதிசயமாக அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் வழி நடத்தினார். அதே ஆண்டவராகிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். தாயும் தகப்பனுமாய் கொடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்தபடியினால் இந்த உலகத்தில் நம்மால் பாதுகாப்பாக வாழ முடிகின்றது. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு முன்பாக பாதுகாப்பாய் இருக்கின்றார். எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருந்து நமக்கு எதிராய் ஏதாவது செயல்கள் வந்தாலும் கூட, தடைகள் வந்தாலும் கூட, பிரச்சனைகள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் அவர்தான் முதலில் தாங்குகின்றார். அதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய வல்லமை செயல்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையை உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தினீர்கள் என்றால் அந்த இடத்தில் இருந்து தப்பித்து ஓட முடியும். ஆண்டவருடைய பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும். ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மகன் வழியாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் வழி நடத்துவார். சங்கீதம் 121வது அதிகாரம் 8வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பாருங்கள், என்னுடைய சமூகம் உமக்கு முன்பாக செல்லும் என்று
வாக்கு கொடுத்து வழிநடத்திய ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ போகும்போதும் உள்ளே வரும் பொழுதும் ஒருவேளை நீங்கள் வேலை காரியமாக செல்லலாம், ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பாராம், பக்க துணையாய் இருப்பாராம், உங்களுக்கு முன்பாக அவர் செல்வதை நீங்கள் உணர முடியும். இஸ்ரவேல் மக்களுடைய இந்த அனுபவம், மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்திய கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் இருந்து தவறி போனார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை மீண்டும் மீண்டும் தேற்றி அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து அவருடைய குற்றங்கள் பழிகள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவர்களிடம் இருந்த தடைகளை எடுத்து மாற்றி மீண்டும் மீண்டுமாக அவர்களை தேடி சென்றார். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய மக்களை தேடி சென்றார். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தான் அவர் அந்த நகரங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய வேளையிலே காலில் படிந்திருந்த தூசியை தட்டிவிட்டு சென்றது போல் அவர் சென்றார். அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மை அன்பு செய்கிறபடியினால், நம்முடைய பாவத்திற்கு ஏற்ப நம்மை நடத்தாமல் இருக்கிறபடியினால் அவருடைய பாதுகாப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பாவத்திற்காக அவர் தண்டனை தருவார் என்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்து தவறுகின்றோம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு பாதுகாப்பை தருவேன், பாவ சூழ்நிலைகளை எடுத்து மாற்றுவேன், உனக்காக நான் கல்வாரில் ரத்தம் சிந்தினேனே, உனக்காக நான் அடித்து நொறுக்கப்பட்டேனே, ஏன் நீ என்னிடம் வர, என்னிடம் வந்து உன்னுடைய பாவத்தை சொல்வதற்கு நீ தயங்குகின்றாய்? பாவம் செய்யக்கூடிய வேளையிலே நாம் தயங்குவதில்லை, உற்சாகத்தோடும் வல்லமையோடும் போய் அந்த பாவத்தில் விழுகின்றோம். ஆனால் ஆண்டவரிடம் வரக்கூடிய நேரத்தில் ஏன் நாம் பாவங்களை மறந்து, நாம் பாவங்களை மறைத்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பேசுகின்றோம்? அன்பார்ந்தவர்களே, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்காக பாடுபட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய மகனோ மகளோ என் தாயோ தகப்பனோ ரத்தம் சிந்தியனை மீட்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரில் ரத்தம் சிந்தியனை மீட்டுக் கொண்டார். எனவே அவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தாதபடி அவருடைய அரவணைப்புக்குள் வந்து அவர் எனக்கு முன்பாக செல்வதை நான் உணர்வேன் என்று நீங்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய வேளையிலே அவருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கும். அவர் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குடும்பமாய் வெளியே செல்லக்கூடிய வேளையிலும் கூட பக்க துணையாய் இருந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணும் கோட்டையுமாகவும் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, அதனால் தான் இந்த அதிகாலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு தந்தை நம்மோடு கூட இருக்கின்றார். இதோ நற்கருணை நாதராய் நமது சமூகத்தில் அமர்ந்து நம்மை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றாரே, அவரிடம் நாம் வருவோம், அவரிடம் திரும்புவோம், அவருடைய பாதுகாப்பை கேட்போம். அவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் இந்த எஸ்ஐயா 52:12 வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டு ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கின்றீரே, உங்கள் முன்னே செல்வேன், இஸ்ரவேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. உங்களுடைய வார்த்தையின்படி என்னை திடப்படுத்தும், ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பதை உணர முடியும். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம். ஆண்டவர் தரக்கூடிய அந்த அரவணைப்பையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்வோம். நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் வெளியிலே கடந்து செல்லக்கூடிய வேளையிலே இந்த கொரோனா என்கின்ற பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள் வரை எங்களுக்கு நீ பாதுகாப்பாய் இருக்கின்றேன். நான் உன்னை கைவிட மாட்டேன், கை நெகிழ மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். வாக்கு மாறாதபடி ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக சென்று எப்பொழுதும் எங்களுக்கான வழிகளை நீர் ஆயத்தப்படுத்தி எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தி கொண்டு
இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. தந்தையே, இந்த நாளிலும் கூட எவ்வளவோ பிரச்சனைகள், சோர்வுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள் வந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட இருந்து எங்களை அரவணைத்து தேற்றி இந்நாள் மட்டும் வாழ எங்களுக்கு உதவி செய்த அன்பு நேசரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை பயணம் 13:21 சொன்னீரேன், இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்க மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நீர் வழி நடத்தினீரே. வாக்கு மாறாத தெய்வமாய் அவர்களை வழி நடத்து ஆண்டவரே பாதுகாப்பாக வாக்களித்த நாட்டிற்கு அழைத்து சென்றீரே. அதே போல் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பீராக, பாதுகாப்பாய் இருப்பீராக. என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது கேடான காரியங்கள் வந்து விடாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக முறை விட்டு நாங்கள் வழி விலகி போயிருக்கிறோம் ஆண்டவரே. அதை நீர் கருத்தில் கொண்டு விடாதபடி உமது இரக்கத்திற்கு ஏற்ப அந்த கல்வாரி இரத்தத்தினால் என்னை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி வழி நடத்தும் சுவாமி. அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் திரு சமூகத்தில் நான் அழைத்து வந்து ஆண்டவரே உமது பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி வழி நடத்தக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தகப்பனே, இந்த காணொளியின் வழியாக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதியும், நீர் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவரோடு நீர் பேசும், அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து குடும்பத்தில் சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக. நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக. பலவீனத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக. சாத்தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களை எடுத்து மாற்றிடுவீராக. பரிசுத்தாவி வல்லமையை கொடுப்பீராக. யோவான் 14:14 சொன்னீரே, என் பெயரால் எதை கேட்டால் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. இந்த நேரத்தில் ஒரு பெயரினால் நாங்கள் கேட்கிறோம், இயேசு என்கின்ற நாமத்தினால் கேட்கின்றோம். குடும்பங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய பொல்லாப்பான நோயின் ஆவி எடுத்து மாற்றிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன் சுவாமி. திருச்சபை வழியாக நீர் கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையை கொண்டு ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. தூய்மைப்படுத்தும் நற்கருணை நாதரே, நீர்வர்களை பரிசுத்தப்படுத்தி தைரியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்தும் சுவாமி. இந்த அதிகாலையிலே ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ இந்த நேரத்தில் தடைகளை எடுத்து மாற்றி எங்களுக்கு முன்பாக நீர் பாதுகாப்பாய் வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் பாதுகாப்பாய் வர போவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமுலற்ப தாயே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பாலன் இயேசுவை பாதுகாப்பாய் வளர்த்தது போல் எங்களையும் பாதுகாப்பாய் வளர்க்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் பாதுகாப்பாய் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.